glorious. இந்த காலவெளியிலே நாம் அன்று இணைந்து இந்த தேவாலய ஜெபத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்று ஆமென் இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று அவரை நாம் அழைப்போம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் லார்ட் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ். இந்த நல்ல காலவெளிக்காக நமக்கு கொடான கோடி நன்றி மகிமைகளை செலுத்துகிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி, மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி, வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி, மகத்துவமானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாலையிலே நாம் இணைந்திருக்கிற நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி அவரை எல்லாரும் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு நம்மை நடத்தி செல்வார் என்று அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இறங்கும் தெய்வம் இயேசு நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு நடத்தி செல்வார். யெகோவா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் தரும் நடத்தி செல்வார். என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் கரோனியை கண்டார், கணக்கில் நீட்டி காட்டார். கரோனியை கண்டார், இயேசு கணக்கில் நீட்டி காட்டார். தமோண்டு ஆராதிப்பதை காரணம் தேவனே. ஆமென் இயேசு கிறிஸ்துவே, ஆமென். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமிருந்து தருகிறார். தெய்வம் இயேசு தந்து நடத்தி செல்வார். இயேசு நடத்தி செல்வார். நடத்தி செல்கிறவரே இருக்கிறவரே இந்த காலங்களில் ஒவ்வொரு விஷயமாக
இருக்கிற இடங்களிலே நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். நாம் வாசித்தால் எபேசியர் 3:21. இன்று காலை நம்முடைய தியானம் சபையிலே ஆமென் என்று நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த பவுல் சொல்கிறார், சபையிலே ஆமென் என்று சொல்ல வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? மகிமைப்படுவார். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவனான பிற்பாடு, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளான பிற்பாடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சில வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வார்த்தைகள். இன்றைக்கு சாத்தான் அதையெல்லாம் சொல்ல விட மாட்டான். அதை விட்டு வீணான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை அவன் எடுத்து விடுகிறான். கவனமாக இன்றைக்கு சில நிமிடங்கள் தியானித்து ஜபிக்க போகிற காலவெளியிலே இந்த ஆமென் என்ற வார்த்தையின் ரகசியம் என்ன? இந்த ரகசியத்தை இந்த காலம் எங்களுக்கு சொல்லி இதனுடைய ஆசீர்வாதத்தை தாரும். சபையிலே ஆமென் எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். வசனத்தில் எபேசியர் 3:31 says, சபையிலே என்ன சொல்ல வேண்டுமா? ஆமென் என்று சொல்ல வேண்டும். சரி, அப்ப இந்த ஆமென் என்பதற்கு அர்த்தம் என்ன? எரேமியா 28:6 சொல்கிறது, ஆமென் என்றால் கர்த்தர் அப்படியே செய்வாராக என்றுதான் அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆமென் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். அதனுடைய அர்த்தம் தெரியாததுனால அப்படி நாம் இருந்து விடுகிறோம். அப்போ எந்த ஒரு காரியத்தையும், வாக்கு தத்துவத்தையும், ஒரு வசனத்தையும், ஒரு சங்கீதத்தையும், ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆமென் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் அப்படியே செய்வாராக என்ற அர்த்தம். அப்போ எத்தனை வரை நம்முடைய வாழ்வில் ஆமென் என்று சொன்னோம்? நல்ல ஆண்டுடைய வாக்கு தத்துவங்களை கேட்கும் போது அப்போ ஆமென் என்று நாம் சொல்லும் போது அங்கே தேவன் காரியங்களை செய்கிறார். Amen, the word amen meaning let the Lord do so, let God do as he wills. அவர் தமக்கு நலமானபடி சரியானபடி செய்து விடுவாராக. Let the God of heaven perform the works அப்படின்னு அந்த 6 வசனம் அழகாக டிஃபைன் பண்ணியிருக்கிறது. இரண்டாவது ஆமென் என்று சொன்ன வார்த்தையின் இரண்டாவது அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கின்றோம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 3. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும், ரெவலேஷன் சாப்டர் 3:14, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதால். அப்படின்னா இரண்டாவது ஆமென் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ முதலாவது நாம் ஆமென் என்று சொல்லும் போது அப்படி ஆகட்டும் என்று சொல்கிறோம். இரண்டாவது ஆமென் என்று சொல்லும் போது இயேசுவையே சொல்லுகிறோம். அப்ப இனி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லலாம்? ஆமென் இயேசுவே என்று சொல்ல வேண்டும். கைவிதி காலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென் என்று சொல்லி அப்படியே உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி அதீதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நம்முடைய வேதத்தில் முதல் இந்த ஆமென் என்ற வார்த்தை சாபத்துக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாபத்துக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு வார்த்தையை சொல்லும் போது அவங்க அதை ஆமென் சொல்லி சாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல் ஆமென் சாபத்தில் ஆரம்பிக்கிறது. உபாகமம் 27:15 சாபத்தின் ஆமென் என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் 1 ராஜாக்கள் 1:36 உயர்வின் ஆமென், அங்கே ராஜா உயர்த்தப்படுவாராக என்று சொன்னபோது அவர்கள் ஆமென் என்று சொல்கிறார்கள். அப்போ உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? ஆமென் என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்களேன், இந்த காணொளியில் இணைந்திருக்கிற நீங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்கும் போது, வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆமென் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் என்றால் தேவன் அப்படியே செய்வாராக. ஆமென் என்றால் இயேசு கிறிஸ்து தான் ஆமென். அப்போ இந்த வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. மூன்றாவது துதியின் ஆமென். 1 நாளாகமம் 16:36 அன்றைக்கு எல்லா ஜனங்களும் தேவனை ஆமென் என்று சொல்லி அவர் தேவனை துதித்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்ப துதியின் ஆமென்.
அப்போ உயர்வுக்கு ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது உயர்வுக்கு ஆமென். உயர்த்துகிற அந்த காரியங்களை கர்த்தர் சொல்லும்போது, உயர்த்துகிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லும்போது அதுக்கு ஆமென் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 1 நாளாகமம் 16:36 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். So all the people said amen and praised the Lord என்று சொன்னார்களா? விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, இந்த காலையில் இணைந்திருக்கிற நீங்கள் இந்த மகிமையுள்ள வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்களா? அல்லது வீணான வார்த்தைகளை சொல்லி சாபத்தை பெற்றுக் கொண்டீர்களா? இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை ஆமென் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லுங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டு பிரைஸ்லான்னு சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் செய்ய போற அற்புதத்தை. இதை விட்டுட்டு நம்முடைய வியாதியும் பலவீனத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் யாரோ நமக்கு செய்ததையும் சொல்லி வேதனைகளை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை மாற்றி போடுவாராக. ஆகவே உயர்வின் ஆமென், துதியின் ஆமென் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக சங்கீதம் 72:19, சங்கீதம் 89:52 ஆகிய வசனங்களிலே அங்கே நாம் பார்க்கின்றோம். அங்கே மகிமையின் ஆமென், மகிமையின் ஆமென், பூமியெல்லாம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக என்று சொல்லிட்டு அங்கே ஆமென் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் சொல்லுங்களேன், ஆமென் என்று சொல்லாமல் இருக்கிற எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பூமியெல்லாம் மகிமையினால் என்ன செய்திருப்பதாக, நிறைந்திருப்பதாக என்று சொல்லி ஆமென் என்று சொன்னார்கள். காலையில் எழுப்பி உங்க வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் சொல்லி ஆசீர்வதிங்க. எங்களுடைய வீட்டில் நம்முடைய மகிமை இறங்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆமென். எங்கள் வீட்டில் நம்முடைய வல்லம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆமென். இப்படி மகிமையின் ஆமென், பூமியெல்லாம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி அவர்கள் ஆமென் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆகவே மகிமையின் ஆமென். அடுத்தது கிருபையின் ஆமென், கிருபையின் ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22:21 இதில் பார்க்கிறோம். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமென் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிருபையின் ஆமென் பாருங்களேன், ஆமென் சொல்லியே கிருபையை பெற்றுக்கொள்ளலாம், ஆமென் சொல்லியே தேவ மகிமை பெற்றுக்கொள்ளலாம், ஆமென் சொல்லியே தேவனை உயர்த்தலாம். அப்ப அந்த ஆமென் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை, சிம்பிள் வேர்ட். அப்ப பரலோகத்தில் தூதர்கள் தேவனை பிரைஸ் தி லார்ட் ஆமென் என்று மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தேவன் நமக்கு நல்ல அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பவர்ஃபுல் வேர்ட், நல்ல வல்லமுள்ள வார்த்தைகள். இவைகளை பயன்படுத்தி கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வரும். புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புஸ்தகங்களிலும் கடைசியில் ஆமென் வரும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்ற நேரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் 100 முறைக்கு மேல் ஆமென் என்று வருகிறது. சங்கீதங்களிலே 80 முறை ஆமென் என்று வருகிறது. இப்படி வேதாகமம் முழுதும் ஒரு பெரிய பண்டிதர் அனலைஸ் பண்ணிட்டு 360 தடவைக்கு மேலே வருதுன்னு ஒரு பண்டிதர் சொல்றார். இன்னொரு பண்டிதர் சொல்றார் 700 முறைக்கு மேல் வேதத்தில் இருக்குது அப்படின்றார். மறைமுகமும் அவங்க நேரடியாகவும் எப்படியோ ஆமென் என்று சொன்னால் ஒரு அற்புதம் நடக்கதான் செய்யும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்று காலை இதுவரைக்கும் நீங்கள் சாப வார்த்தைகளை சொல்லி சாபத்தில் போயிருக்கலாம், வியாதியை சொல்லி வியாதியில போயிருக்கலாம், அல்லது பிரச்சனையை சொல்லி பிரச்சனைகளை போயிருக்கலாம். நீங்க எப்படி சொல்லணும்? பூமியெல்லாம் மகிமையெல்லாம் நிறைந்திருப்பதாக ஆமென் என்று சொல்லுங்கள். இனி கிருபை எங்களோடு இருப்பதாக என்று சொல்லி ஆமென் என்று சொல்லுங்கள். உடைய நாமத்துக்கு மகிமை என்று சொல்லி ஆமென் என்று சொல்லுங்கள். அப்படியே நடக்கும். ஆகவே உயர்வின் ஆமென், துதியின் ஆமென், மகிமையின் ஆமென், கிருபையின் ஆமென். முதல் எபேசியர் 3:21 பார்த்தோம். சபையிலே ஆமென், குறிப்பாக சபையிலே. வேதாகமத்திலே அன்றைக்கு எஸ்ரா நெகேமியா காலங்களிலே சபையார் எல்லாரும் ஆமென் என்று துதித்தார்கள். இன்னைக்கு சில சபையில் வந்து உட்கார்ந்தால் வசனத்தை கேட்டு வாயை திறக்க மாட்டார்கள், அப்படியே உட்கார்ந்துருப்பார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் ஒன்று சொல்ல மாட்டார்கள். அவங்க நினைத்துக்கிடுவாங்க இது ஏதோ அமெரிக்கா வார்த்தைன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. அப்போ இது அமெரிக்கா வார்த்தை இல்லை, பரலோக வார்த்தை, தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையில வல்லமை புறப்படுகிறது. இயேசு என்று நாமம் சொன்னால் ஒரு வல்லமை உண்டு அல்லவா? யெகோவா ராஃபான்னு சொன்ன ஒரு நாமம் வல்லமை உண்டு அல்லவா? அதே போல ஆமென் என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். இயேசுவே அங்கு இறங்கி வருகிறார். ஆகவே உயர்வின் ஆமென், துதியின் ஆமென், மகிமையின் ஆமென், கிருபையின் ஆமென்,
இப்படி வேதத்தில் ஏகப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆமென் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது ஜெபத்தில் ஆமென். மத்திய 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். பரமண்டல ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கும்போது ராஜ்யமும் கனமும் வல்லமையும் எல்லாம் உமக்கே உரியதாக என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க? ஆமென். சிலர்லாம் சபையில் ஆமென் போடுறதுனால ஓடிடுவாங்க பெட்டி கட்டிட்டு. சிலர் ஆமென் போடுற வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. அதனால தான் வாழ்க்கையில் ஆமென் போடுற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்க முடியல. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இருக்கு நம்ம வாழ்க்கையில. இந்த காலவெளியில் ஆவியானவர் யாரோட பேசிட்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் என்ற வார்த்தை, ஆமென் என்ற வார்த்தை. சபையிலே ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆமென் என்று சொல்லி துதிக்கு வந்து அந்த வார்த்தையோடு இணைந்து துதித்து பாருங்கள். சபையில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லும் போது ஆமென் என்று சொல்லி சொல்லி பாருங்கள், அனுபவிச்சு பாருங்கள். அப்போ வேதத்தில் எங்கெல்லாம் அவங்க ஆமென்னு சொன்னாங்களோ அவங்க உயர்ந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆகவே ஜெபத்தில் ஆமென், இதெல்லாம் மிக முக்கியம். மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். உயர்வின் ஆமென், துதியின் ஆமென், மகிமையின் ஆமென், கிருபையின் ஆமென், சபையிலே ஆமென், ஜெபத்தில் ஆமென். கடைசியாக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் ஆமென் தான். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் இருக்கின்றதா. அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நீங்க எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நாம பெற்றுக்கொள்கிறோம், வாங்கிக் கொள்கிறோம். ஒரு ஊழியர் சொல்லுற வாக்குத்தத்தத்தை கேட்கும்போது அது கர்த்தருடைய வார்த்தை தானே, அதற்கு ஆமென் என்று சொன்னோமா? இன்று காலை கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கூறி ஆமென் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஆமென் என்று சொல்லி மகிமைப்படுத்துங்கள். அந்த 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. All the promises of God in him are a and in him amen unto the glory of God இருக்கிறது. அப்படின்னா வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு என்ன சொல்லி கர்த்தரை துதிக்கணுமா? ஆமென். காரணம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு மூலம் வருது. இயேசு தான் ஆமென். அந்த ஆமென் என்ற வார்த்தை அப்படியே செய்வாராக என்று முடிவடைகிறது. ஆகவே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். வேதாகமம் வெளிப்படுத்தல் 22:20 ஆமென் என்றுதான் முடிவடைகிறது. இல்ல கடைசியில ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஒரு நாளில் காலையில் எழும்பி உங்க வீட்டில் வர சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டு ஆமென் சொல்லி பாருங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன், என்னோட வாரும், ஆமென் ஜீசஸ் என்று சொல்லி பாருங்கள். ஏன் இன்னைக்கு விபத்துக்கள், நாசங்கள், மோசங்கள் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை? We are not inviting the presence of God, not recognizing it, not accepting it. சரியான வார்த்தைகளை சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க போறீங்க? எங்களோட சேர்ந்து சொல்ல ஆரம்பிக்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் உயர்வின் ஆமென் என்று நான் சொல்லும் போது நீங்களும் சொல்லுங்க, உயர்வின் ஆமென். உடனே ஆமென்னு சொல்லி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ உயர்வின் ஆமென். 1 ராஜாக்கள் 1:26 ஆமென். துதியின் ஆமென். ஆண்டவரே ஆமென் என்று நாங்கள் உம்மை துதிக்கிற காலவெளியிலே 1 நாளாகமம் 16:36 மகிமையின் ஆமென். பூமியெல்லாம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. எங்கள் வீடு, குடும்பங்கள், வேலைகள், தொழில்கள், பிள்ளைகள் மேலுடைய மகிமை இருக்கட்டும். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லி சோதனை பண்ணி கொண்டு இருப்பது காலவெளியிலே அங்காங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, இன்றைக்கு ஒரு மாறுதலின் நாள். இனி உங்கள் வாழ்க்கையில் சாபம் இல்லை, அந்தகாரம் இல்லை. அதனால கவலையினமாக வேற எந்த வார்த்தைக்கும் ஆமென் சொல்லிடாதீங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டிடாதீங்க. வாக்கு தத்துக்களுக்கு மட்டும் ஆமென் சொல்லுங்க. இப்ப கிருபையின் ஆமென். ரெவெலேஷன் 22:21 கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கரங்களை வைத்து முடிந்து அங்கங்க வைத்து இருக்கிற இடங்களில் ஆமென் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆமென் ஜீசஸ். இப்படி வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றது. சபையிலே ஆமென், சபையிலே ஆமென் என்று கர்த்தரை துதிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1:20 பார்த்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆமென். ஜெபத்தின் முடிவிலே சிலர்லாம் ஜெபத்தை முடிக்காமலே அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கடைசியில இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென் என்று சொல்லி முடிக்கணும். புரிஞ்சவர்கள் கைவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் என்று காணவழியிலே சொல்லுகிறார் ஆமென் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் என்று சொல்லி கர்த்தர் அப்படி செய்வாராக என்று சொல்லுங்கள். இவனால் ஃபைனலி இதுல ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
Who can say amen? அந்த ஆமேனை சொல்வதற்கு ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக உடனே எல்லாரும் ஆமேன் சொன்ன உடனே அப்படி முடிந்து விடாது. அப்படியே வேதம் சொல்லுகிறது. வேகமாய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். 28:20 தேவன் நம்மோடு கூட இருந்தால் தான் நான் ஆமேன் என்று சொல்லணும். கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கணும். அதனால நீங்க தினந்தோறும் ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணி 5 நிமிஷமாவது பைபிள் வாசித்து ஆண்டோடைய பிரச்சனத்தை நீங்க உணர்ந்து தேவனோடு இருக்கிறத உணர்ந்துட்டு ஆமேன்னு சொன்னீங்கன்னா அற்புதம் நடக்கும். உடனே இவர் சொல்லிட்டாரு ஆமேன்னு சொல்லி யாருனாலும் எதையாவது சொல்லிட்டு ஒன்றும் நடக்கலன்னு யார்ட்டும் சொல்லக்கூடாது. இல்ல வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மோடு இருந்தால் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது 1 பேதுரு 5:14 சமாதானம் பெற்றவர்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் சமாதானம் பெற்றிருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், அப்போ திட்டிட்டு புலம்பிட்டு இயேசு ஒன்று செய்யலன்னு சொல்லிக்கிட்டே ஆமேன்னு சொல்லக்கூடாது. நல்ல சந்தோஷமா ஆண்டவரே ரட்சித்திற்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய சந்தோஷ சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி சமாதானம் பெற்றவர்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக. ஆகவே 3 காரியத்தை வேதம் சொல்லுகிறது. Who can say amen? நிறைய காரியம் இருக்குது, நேரமில்லை எனக்கு. வேலையில் கத்தரை துதிக்க போகிற சில நிமிடங்கள். 3வது 1 Corinthians 16:24 அன்பு கூறுகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவார்களாக. அப்போ நீ ஏன் நிறைய பேர் ஆமீன் போடாம இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ பேருக்கு வந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், பிரச்சனை இல்லை. அன்பு கூறுங்க, இவன் மேல் அன்பு வைங்க. அவருடைய அன்பு கூர்ந்து ஆமேன்னு சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். ஆண்டுடைய சமாதானத்தை பெற்று ஆண்டவர் ஆமேன்னு சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். இந்த காலவெளியிலே தேவ பிரசன்னங்களோடு கூட இருப்பதற்கு கிருபை செய்வாராக. சமாதானங்களோடு இருக்க கிருபை செய்வாராக. தேவனிடத்தில் நீங்கள் இந்த அன்பு கூட தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக. சமாதானம் பெற்றவர்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்வார்களாக. அவரில் அன்பு கூறுகிறவர்கள் யாவரும் அவரை ஆமேன் என்று சொல்வார்களாக. இந்த காலவெளியிலே கர்த்தர் தெய்வம் தம்முடைய வல்லமை நம்மை ஊற்றப் போகிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை இறங்கி வாரும் என்று எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி ஆமென் என்று அவரை உயர்த்தப் போகிறோம். கைவைத்தி ஆமென் என்று அவரை ஆதி
உமோடு ஐக்கியம் சமாதானம் அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. ஓ ராபாதாஷா, தேங்க்யூ ஃபாதர். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சரி, யார் எங்கள் வியாதியாக இருந்தாலும் பலப்படுத்தியோட தூக்கி நிறுத்தும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். வேதனையோடு இருக்கிற மக்கள் ஆறுதல் அடையட்டும். பிள்ளைகளுடைய வருங்காலங்களை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதியும். அந்தவருடைய புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கற்றுடைய அற்புதம் விளங்கட்டும். வேலைக்கு படிச்சுட்டு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியானதை கற்று யோசிப்பு மாதிரி கொடுங்கப்பா. உடைய மகிமை விளங்க செய்யுங்க. ஒருவரை கைவிடாதோ, கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தோ. இதற்கெல்லாம் தேவனுடைய மனுஷனாகி நான் ஆமென் என்று சொல்லி துதிக்கிறேன். இவர்களெல்லாம் அது பலிப்பதாக அப்படியே நிறைவேறுவதாக எப்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.